வணக்கம். இந்த லெக்சரில் நாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கு இந்த 1 வீக் எப்படி நாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த ஏரியாலாம் ரொம்ப முக்கியமான ஏரியாஸ், அப்புறம் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட் 1 அப்படின்னு பார்த்தோன்னா அது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இதில் 40% ஆஃப் த மார்க் நம்ம எடுத்தால் தான் இதில் குவாலிஃபை ஆக முடியும். இந்த பேப்பர் வந்து நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 6th to 10th தமிழ் சமச்சீர் கல்வி புக்ஸை வந்து நம்ம இந்த பேப்பருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த புக்கில் ஹைலைட்டடாக பாக்ஸில் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அதை எதுவுமே ஒமிட் பண்ணாமல் அதை லாஸ்ட் மினிட்டில் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இதை மூணு ஏரியா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருக்குது. ஒன்று இலக்கணம், இன்னொன்று இலக்கியம், இன்னொன்று தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்னு 3 ஏரியா இருக்குது. இந்த 3ல் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே நமக்கு தமிழ் சமச்சீர் கல்வி 6th to 10th புக்ஸ்லேருந்தே எல்லாமே கவர் ஆகிடும். இதையெல்லாம் நம்ம பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்டில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், டிஎன்யூஎஸ்ஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அப்புறம் மாடல் கொஷின் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து. அந்த ரெண்டையும் நம்ம நல்லா சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். இது சால்வ் பண்ணாலே இந்த 40% ஆஃப் த மார்க்கை வந்து இந்த பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்மளால் குவாலிஃபை ஆகிட முடியும். இதில் பார்ட் 2 அப்படின்னு எடுத்தோன்னா இதில் 2 பேப்பர் இருக்குது. இது 2 பேப்பருமே மெரிட்டில் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர். இந்த பேப்பரில் நம்ம அதிகமாக மார்க் எடுத்தால் தான் நம்ம கிளியர் எக்ஸாம் பண்ணுறோமா பண்ண மாட்டோமான்றதை தீர்மானிக்கும். அதில் ஏ வந்து ஜென்ரல் நாலேஜ் பேப்பர், பி வந்து சைக்காலஜி பேப்பர். இதில் ஜென்ரல் நாலேஜ் பேப்பரில் வந்து 80 கேள்விகள் கேட்பாங்க. ஒரு கேள்விக்கும் அரை மதிப்பெண்கள். ஸோ 40 மார்க் வந்து இந்த பார்ட் ஏ ஜென்ரல் நாலேஜ் பேப்பரில் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா கரண்ட் அஃபேர்ஸில் லாஸ்ட் 6 months இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அது நம்ம தமிழக அரசு நடத்தக்கூடிய ஒரு இலவச வெப்சைட். அதில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கடைசியான உள்ள அந்த 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை டவுன்லோட் பண்ணி அதை நம்ம ஒரு வாட்டி நல்லா கோத்ரூ பண்ணணும். அப்புறம் அரிஹேண்ட் புக்கை வந்து ஒரு ரீடு ஒன்று ஃபுல்லாக நம்ம விட்டுறணும். அதாவது முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் இந்த பாலிட்டி, சயின்ஸில் இந்த ஜுவாலஜியில் வந்து டிசீசஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். இதெல்லாம் நம்ம இந்த அரிஹேண்ட் புக்கில் கவர் பண்ணணும். ப்ளஸ் நான் ஏற்கனவே 6th to 10th சயின்ஸ் சோஷியல் புக்ஸ் நான் படிச்சுட்டேன் அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா ஒரு வாட்டி சால்வ் பண்ணிட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பியோட மாடல் கொஷின் பேப்பரை ஒரு வாட்டி சால்வ் பண்ணாலே இந்த பேப்பரை நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். கூடவே 2023 இந்த வருஷம் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த 2023 கேட்கப்பட்ட கேள்விகளை மட்டும் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் நாலேஜ் பேப்பரில் எப்படி கேள்விகள் வந்திருக்கு அந்த கேள்வி பதிலோடு நம்ம ஒரு வாட்டி நல்லா கோத்ரூ பண்ணாலே இந்த பார்ட்டில் நம்மளால் ஒரு 40க்கு ஒரு 35+ நம்மளால் ஈஸியாக க்ராஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு. இதில் வந்து 60 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் அரை மதிப்பெண்கள். ஸோ 30 மார்க்ஸ் வந்து ஓவராலாக இதில் இருக்கும். இந்த சைக்காலஜி டெஸ்ட்டில் 6 ஜோன்லேருந்து கேள்வி வரும் நமக்கு. ஒன்று கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்னொன்று வந்து லாஜிக்கல் ரீசனிங், அப்புறம் நியூமரிக்கல் அனாலிசிஸ், தமிழ் இலக்கணம், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இந்த ஜோன்ஸ்லேருந்து தான் கேள்விகள் நமக்கு இருக்கும். இதில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா இது வந்து பேசிக்கான இங்கிலீஷ் கிராமர் தான் இதுலேருந்து வந்து கேள்விகளாக கேட்பாங்க. அதாவது 6th to 10th இங்கிலீஷ் கிராமர் படித்தவங்களுக்கு இந்த பார்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் போய்ட்டு குரூப் 2 எக்ஸாமுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த 100 கொஷின்ஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் கிராமரில் இருக்கக்கூடிய கேள்விகளை மட்டும் அனலைஸ் பண்ணாலே இந்த பார்ட்லேருந்து வரக்கூடிய அந்த 10 கேள்விகளையும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சிங்குலர் ப்ளூரல் கொஷின்ஸாக இருக்கலாம், இல்லை இஃப் கிளாஸ் பேஸ் பண்ண ஒரு கொஷின்ஸாக இருக்கலாம், இல்லை டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், எரர் ஸ்பாட்டிங், ஆர்டிக்கல், ப்ரிப்போசிஷன், இந்த மாதிரி பேசிக்கான கிராமர்லேருந்து தான் அந்த 10 கொஷின்ஸ் இருக்கும். அதை ஒரு வாட்டி அந்த கிராமரோட ரூல்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி நம்ம நல்லா பார்த்தாலே இந்த பார்ட்லேருந்து வரக்கூடிய கேள்விகளை ஆன்சர் பண்ணிட முடியும். ரெண்டாவதாக இருக்கிறது லாஜிக்கல் ரீசனிங். இந்த ரீசனிங்க்கு வந்து என்ன பண்ணணுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வித் மாடல் பேப்பர்
டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்குன்னு மாடல் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டையும் நம்ம கோத்ரூ பண்ணாலே இந்த லாஜிக்கல் ரீசனிங் பார்ட்டை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். லாஜிக்கல் ரீசனிங்கில் ரொம்ப முக்கியமான ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங். ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் அந்த நம்பர், அந்த வரிசை என்ன A to Z வரைக்கும் அந்த இன்க்ரீஸிங் ஆர்டர்லையும் நமக்கு அசெண்டிங் ஆர்டர்லையும் தெரிஞ்சிருக்கணும், டிசெண்டிங் ஆர்டர்லையும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நம்பர் சீரீஸ். ஒரு நம்பர் வந்து ஒரு சில எண்கள் வந்து ஏறு வரிசையிலையோ இல்லை இறங்கு வரிசையிலையோ இன்க்ரீஸிங் ஆர்டர்லையோ இல்லை டிக்ரீஸிங் ஆர்டர்லையோ ஒரு சீரீஸ் ஒன்று ஃபார்ம் ஆகி அதில் வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸை வந்து பிளாங்காக விட்டுருப்பாங்க. அந்த பிளாங்காக விட்ட நம்பரை அது எந்த சீரீஸில் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சி நம்ம ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் ரீசனிங்கில். இந்த ரீசனிங் டாபிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ரூல்ஸையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணாலே இந்த ரீசனிங் பார்ட்டை நம்மளால் ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். அப்புறம் நியூமரிக்கல் அனாலிசிஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் 2023, 2022 இந்த இயரில் வந்து எல்லா கொஷின் பேப்பரையும் நம்ம எடுத்து இதில் அந்த ஆப்டிடியூட் பார்ட், அதாவது மென்டல் எபிலிட்டியில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தாலே இந்த நியூமரிக்கல் அனாலிசிஸில் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். முக்கியமான டாபிக்ஸ்னால் ஆவரேஜ், நம்பர் சிஸ்டம், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிளிஃபிகேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி ஏரியாலேருந்து கேள்விகள் வரும். மொத்தமாக ஒரு 15 டாபிக் இருக்கும். இந்த 15 டாப்பிக்குமே டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஒரு வாட்டி நான் ரெஃபர் பண்ண சொல்லுவேன். இந்த சேனல்லையே நான் வந்து ஏபி அண்டு ஜிபி அப்புறம் நம்பர் சிஸ்டமில் யூனிட் டிஜிட் கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் தமிழ் இலக்கணம், இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம பார்ட் ஏ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்ம படிக்கும் போதே இலக்கணமும் நம்ம சேர்த்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் அதே சோர்ஸ் தான் இதுக்கும். லாஸ்ட்டாக இருக்கிற டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துருவாங்க, பார் கிராஃபோ பை சார்ட்டோ லைன் சார்ட்டோ அதை கொடுத்துட்டு அதுலேருந்து நம்மள்கிட்ட ஒரு கொஷினை கேட்பாங்க. ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸாக தான் இருக்கும். இன்கேஸ் கொஞ்சம் அடிஷ்னலாக டஃப்பாக கேட்டாங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி பர்சன்டேஜ் கான்செப்டோ இல்லை ரேஷியோ கான்செப்டோ யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பார்ட்டுக்கு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேயே ஆப்டிடியூட் செக்ஷன்லேயே டிஐ நிறையா கேட்டிருப்பாங்க. அதாவது 2017-18 அதை பார்த்தாலும் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி கூகுளில் போய்ட்டு பேசிக் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோனாலே கொஷின்ஸ் வரும். அதையும் நம்ம பார்த்தோன்னாலே போதும். அப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்குன்னு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸு. அதில் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷின்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அதை ரெஃபர் பண்ணாலும் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷின்ஸை ஈஸியாக நம்மளால் அணுக முடியும். இந்த வீடியோவில் நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன அந்த சோர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே இந்த எக்ஸாம் நம்மளால் ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். என்னோடய இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.